ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோவிலுக்கு தரிசனத்துக்காக பக்தர்கள் 24 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை தான் இன்றைக்கி நிலவுது. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் அளவுக்கு பக்தர்கள் நீண்ட வரிசையில் தரிசனம் பார்க்க காத்திருக்காங்க. இலவச தரிசன டிக்கெட் நள்ளிரவு 1 மணிக்கு மேலே கொடுத்தாங்க. ஆனால் காலங்காட்டியுமே டிக்கெட் விடிய காலங்காட்டியுமே முடிஞ்சு போச்சுன்றதான் இன்றைக்கி உண்டான நிலவரம். அதை பற்றி உண்டான ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் போட்டு மோட்டிவேஷ்னல் பண்ணுங்கள். சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தாங்க, நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை அந்த நேரத்தில் உங்ககிட்ட முன்வைக்க விருப்பப்படுறேன். திருப்பதியில் வழங்கப்படும் இலவச தரிசன டிக்கெட் தினசரி காலை 3 மணிக்கு தான் வழங்கப்பட்டு கொண்டு இருந்தது. ஆனால் தற்பொழுது கூட்டத்தின் அடிப்படையில் இலவச தரிசன டிக்கெட் பக்தர்களுக்கு விநியோகம் செய்ய தொடங்கிட்டாங்க. இன்றைக்கி திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் விஷ்ணுவாசமாக இருக்கட்டும், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸாக இருக்கட்டும், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸாக இருக்கட்டும், எல்லா இடங்களில் காலைல 12:30 1 மணிக்கெல்லாம் பக்தர்களை க்யூ லைனில் நிற்க வச்சு 1:30 மணிலேருந்து இலவச தரிசன டிக்கெட் பக்தர்களுக்கு விநியோகம் செஞ்சாங்கன்ற தகவல் நம்ம காலையிலே கிடைச்சிது. எப்பயுமே 3 மணிக்கு தான் தருவாங்க. ஆனால் கூட்டம் அதிகமாக இருக்குது, பக்தர்கள் நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க, அப்படி ரொம்ப கும்பல் சேர்ந்துச்சுன்னா நம்ம டிக்கெட் கிடைக்காது என்ற சூழ்நிலை வந்துடுன்ற காரணத்தினால தேவஸ்தானம் இந்த மாதிரி முடிவுகள்லாம் திடீர்னு போய் எடுக்கிறாங்க. வருகின்ற பக்தர்கள் இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து பிளான் பண்ணுங்கன்ற விஷயங்கள் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி 10,500 இலவச தரிசன டிக்கெட் இன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி நாளைக்கு காலையில் 15ஆம் தேதி ஏப்ரல் காலையில் 3000 டிக்கெட் கொடுத்தாங்க. வெறும் 3000 டிக்கெட் தான் நாளைக்கு காலை தரிசனம் கொடுத்துருக்காங்கன்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட பதிவு செஞ்சுக்க நான் விருப்பப்படுறேன். இன்றைக்கி எல்லாம் ஓவரால் சேர்த்தே காலைல 6 மணிக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு, 5:30 மணிக்கெல்லாம் முடிஞ்சிச்சுன்ற ஒரு தகவல் இருக்குது. அது கரெக்டாக எத்தனை மணிக்கு க்ளோசிங் ஆச்சுன்ற தகவல் நமக்கு கிடைக்கல. ஆனால் பக்தர்கள் நிறைய பேர் தரிசன டிக்கெட்டை வாங்காமல் ஏமாந்து போயிட்டாங்கன்றது தான் இன்றைக்கி உண்டான உண்மையான நிலவரமாக இருக்குது. கட்டுப்படுத்த முடியாத கும்பல் காலை இலவச தரிசன டிக்கெட் வாங்கிறதுக்கு இருந்துச்சுன்றதையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட குறிப்பிடத்தக்கதை நான் சொல்கிறேன். அதே மாதிரி திருமலை திருப்பதி கோயிலில் நேற்று சாமி தரிசனம் பார்த்தவங்க எண்ணிக்கை தேவஸ்தான சார்பாக வெளியிட்டிருக்காங்க. 13/4/2024 அன்று 82,139 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. அதிகமான எண்ணிக்கை 39,849 பேர் மொட்டை அடிச்சிருக்காங்க. 3,97,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கு. 24 மணி நேரம் வரைக்கும் தரிசனத்துக்கு ஆயிருக்கு. கிருஷ்ண தேஜரா கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தாங்கன்ற மாதிரி தேவஸ்தானம் சார்பாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு உண்டான நேரம்னு எடுத்தோம்னா ₹300 தரிசனத்துக்கு 3 முதல் 5 மணி நேரம் வரை ₹300 தரிசனத்துக்கு இன்று சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு ஆகுது. இலவச தரிசன டிக்கெட் மூலமாக வச்சுருக்காங்க 3.5 மணி நேரம் முதல் 7 மணி நேரம் வரை ஆகுது. டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 24 மணி நேரம் ஆகுது. கிருஷ்ணதேஜ கஸ்டர்ஸில் கீழே ஏடிஜி சர்க்கிள் வரைக்கும் இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகுது. குறையுமா ஏறுமான்றது இனிமேல் தான் நம்ம பார்க்கணும் என்ற விஷயங்கள் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். எப்பயுமே திருமலை திருப்பதி கோயிலுக்கு இந்த சம்மர் ஹாலிடேஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் வரணும் பிளான் பண்ணிங்கன்னா செவ்வாய் புதன் இந்த 3 நாள் நிறுத்திக்கிங்க. இலவச தரிசன டிக்கெட் தான் வாங்கி சாமி தரிசனம் பார்க்க போகிறோம். செவ்வாய் புதன் இந்த 2 நாளை ப்ரிஃபரன்ஸ் பண்ணுங்கள். அதை போக வெள்ளிக்கிழமை ப்ரிஃபரன்ஸ் பண்ணுங்கள். இலவச தரிசன டிக்கெட் வாங்கி நான் சாமி தரிசனம் பார்க்க போகிறேன் செவ்வாய் புதன் வெள்ளி. ஏன்னா வேலைக்கிழமை டிக்கெட் கம்மி, அன்றைக்கி கணக்கு பண்ணாதீங்கன்ற விஷயங்களையும் இந்த நேரங்கள் உங்கள்கிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். இன்றைக்கெல்லாம் ரூம் புக்கிங் கிட்ட நெருங்கவே முடியல, அவ்வளோ பக்தர்கள் காத்திருக்காங்க ரூம் புக்கிங் வாங்குறதுக்குன்றதை இந்த நேரத்தை உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். திருமலை எல்லாமே க்ரௌடாகவே இருக்குது, எல்லாமே அதிக க்ரௌடாக இருக்குன்றதை இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். பக்தர்கள் நம்மகிட்ட ஒரு 3 கமெண்ட் கேட்டிருக்காங்க. துலாபாரம் பண்ண முடியுமா, என்ன டைமில் போகணும்? நீங்கள் தரிசனத்துக்கு போகும்போதெல்லாம் துலாபாரம் பண்ணலாம். இலவச தரிசன டிக்கெட், ₹300 தரிசன டிக்கெட், ₹500 தரிசன டிக்கெட், நேரடி இலவச தரிசனம் இந்த நேரங்களில் எல்லாமே துலாபாரம் செய்வாங்க. ஸ்ரீவாரிமெட்டில் டோக்கன் எடுத்து போனால் பஸ்ஸில் தான் போகலாமா இல்லை நடந்தும் போகலாமான்னு கேட்குறீங்க. உங்களோட சாய்ஸ், நீங்கள் நடந்தும் போகலாம் பஸ் மார்க்கமாகவும் போகலான்றது உங்களோட சாய்ஸாக இருக்குது. நாங்கள் ஒரு 20 பேர் வரோம் நெக்ஸ்ட் வீக். பாப்பா 3 இருக்குது, மொட்டை போடணும். நாங்கள் திருப்பதிக்கு எவ்வளோ நேரத்தில் டோக்கன் டைமில் வாங்கணும், திருப்பதிக்கு ஃபஸ்ட்டு வரோம் சொல்லுங்கள். காலையில் 2 மணிக்குள்ளே திருப்பதி வந்துடுங்க. என்ன டைமில் வேணால் இலவச தரிசன டிக்கெட் தருவாங்க. செவ்வாய் புதன் வெள்ளி இந்த 3 நாட்குள்ளே வர பாருங்கள், கொஞ்சம் க்ரௌட் நார்மலாக இருக்கும். நீங்கள் டிக்கெட்டை வாங்கிட்டு மலை மேலே போய் மொட்டை அடிச்சுட்டு அதன் பின்பு தரிசனம் பார்க்கலாம் என்ற விஷயங்கள் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.